மன்னனே அரசர்களாம் அரசன் என்ற புதிய பெயர் கொண்டு வாழ்ந்த இந்திய வரலாற்றின் பொற்காலத்தை கொடுத்தவர். தமிழ் கட்டிடங்களுக்கு பெருமை தேடி கலை கருக்குலத்தை செதுக்கியவர். இவர் தன் அருள்மொழிவர்மன் என்னும் இயற்பெயர் கொண்ட ராஜராஜ சோழன். இவரது தந்தை கருந்தக சோழன், தாய் வர்மாதேவி. இவர் ஆட்சி காலம் இந்து சமயத்தின் பொற்காலமாகும். இவர் பிரமணத்தினரை அன்புடன் ஆதரித்தார். சைலேந்திரன் உத்தம சிற்றரசருக்கு புத்தமணம் நிறுவ அனுமதித்தார். இவர் சிவபக்தராக இருந்த போதிலும் வெங்கடக்கரையில் உள்ள மணலூரிலும் தலைக்காட்டிலும் கொள்மான் கொள்கை கட்டினார். இந்து தர்ம நெறிமுறைகளில் செங்கோலாட்சி நடத்திய இவரது பிறந்த நாளாகிய ஐப்பசி சதயம் சோழ நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிறது. இவரது மனைவி லோகமாதேவி சிறந்த பண்புடையவர். இவர்களுக்கு ஒரு மகனும் 2 மகளும் பிறந்தனர். மறுபெயர் ராஜேந்திர சோழன் தந்தையை போலவே பெருமன்னனாக வாழ்ந்து கங்கைகொண்ட சோழன் என புகழப்பட்டார். ராஜராஜனின் பெருமை இந்த உலகம் உள்ளளவும் சொல். ஒரு கலைப்படைப்பு தந்தை பெருமையார் கோயிலாகும். இங்கு மிகப்பெரிய இந்த மதத்தில் தகுந்த அவருடையார் மிகப்பெரிய நன்றி என்பது தன் இடைவிட விமான வேண்டிய எல்லா மனசேமானது. கோபுரத்தில் நிழல் தரையில் படாதவாறு மிக திறமையுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கோபுரத்தின் உச்சியில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ள ஒற்றை கல்யாங்கிய பிரம்மரந்திரம் 25 சதுரம் கொண்டது. ராஜராஜனின் தந்தை பகுதி முழுவதும் சமய வேளாண் மலைகள் கிடையாது. தேவையான அத்தனை கற்களையும் தந்தை திருச்சினார். தமது திருவக்கரை பகுதியில் கொண்டு வந்து இந்த மகாமேலை தந்தை நிறுவினார். தந்தை பெரிய கோயில் கட்டிய தலைமை சிற்பி குந்தரமலத்து கட்டுமானம் பற்றி ஒவ்வொரு செய்திகளையும் கல்வெட்டுகளாக பதிக்கப்பட்டுள்ளது. கல்லணையை கட்டிய கரிகாலன் வழித்தோன்றல் என்பதை சோழ நாட்டில் மேற்கொண்ட நீர் மேலாண்மை மூலம் தெரியப்படுத்துகிறார். நீர் பங்கில் நீர்நிலைகளை உருவாக்குதல், தூர்வாரி பராமரித்தல் ஆகியவற்றை செய்ய நீர் வாரியம் அமைத்து பராமரித்தது அந்தந்த கிராம சபைகள் தான். ராஜராஜன் ஆட்சி காலத்தில் சிறியதும் பெரியதுமான 100கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டன. இவரது ஆட்சி காலத்தில் உழவர்களின் முக்கிய பண்டிகையாக இந்திர விழா கொண்டாடப்பட்டது. ஆண்டி தொடக்கத்தில் உழவர்கள் இந்திரனின் விழா எடுத்து வழிபாடு நடத்தியுள்ளனர். 13 ஆண்டுக்கு பிறகுதான் உழவர்களின் பிரதான விழாவாக பொங்கல் விழா உருவெடுத்துள்ளது. பல மன்னர்களான சோழ சிற்றரசு ராஜராஜன் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியா முழுவதுமாக கலிங்கம் வரையிலும் இலங்கை மற்றும் தற்போதைய மாலத்தீவு வரையிலும் பரவி பிறகு பேரரசானது. எல்லா அரச வம்சங்களைப் போலவே பல வாரிசு உரிமைகள் பிரச்சனைகளை தாண்டி தனது கைக்குள் வந்த சோழ சிற்றரசை